ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்கிறேன். வருஷத்தில் பெரும்பான்மையான நேரங்கள் பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகளாக தொடங்கிட்டு இருக்கேன். இருக்கிறதுல லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சிருக்கிறேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் அடாப்ட் பண்ணி பார்க்குறேன். அதனால் என்னால் பெரிய அளவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. சில பேர் எதுவுமே செய்ய மாட்றாங்க, சும்மா இறங்கி ஒரு ரவுண்டு வராங்க. நாம் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கிறத அவங்க 10 நாள்லேயும் ஒரே மாதத்துலேயே சம்பாரிச்சிடுறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல பேருக்கு புரியாத புதிராக இருக்குது. உலகம் தோன்றின நாள்லேருந்து பொருளாதாரத்தை பற்றி மனிதன் சிந்திக்கிற நாட்கள் ஆரம்பித்து இன்னை வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தான் போயிட்டுருக்கு. அது எப்படி, ஏன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இப்போ யார் யாருக்கெல்லாம் செல்வம் சேரும், யார் யாருக்கெல்லாம் செல்வம் சேராது? சில பேர் அடிப்படை தேவைகளுக்கே போராடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுட்டு இதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணாப்புண்ணான்னு போராடிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம். இருந்தாலும் பணம், சொத்து, நகை இதை ஒட்டி தான் மனிதனோட சிந்தனை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க, அதுக்கு நான் ஒரு சின்ன ரூட்டு தரேன்னு சொல்லிட்டு கையில் 1,00,000 ரூபா வச்சுருந்து அவங்க சேமித்து வச்சுக்கிறத பிடிங்கிட்டு விட்டால் கூட கொடுத்துட்டு போகிறது தான் மக்கள் தயாராக இருக்காங்க. இவன் எப்படி நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் இது எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் புரியணுங்கிறதுனால நாம் சொல்ல போகிறோம். சில பேருக்கு செல்வம் குவிந்துக்கிட்டே இருக்க, இந்த பணம் யாருக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு நகை நட்டுக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பணம், சொத்து, நகை நட்டுக்கள் யார் யாருக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும், இந்த பல சிந்தனைகள் வருதில்ல. இதுக்கு தான் நாம் இதை சொல்கிறது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறோம்ல, லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த லக்னத்தில் லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் இந்த லக்னத்தில் உட்காரணும். அதாவது 3 கண்டிஷன் போடுறாங்க, பழைய நூல்களும் சரி புதிய நூல்களும் சரி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விதிவிலக்குகள் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். அப்போ பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்குரிய 11ஆம் அதிபதி லக்னத்தில் அமரணும். அடுத்தது லக்னத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த லக்ன அதிபதி 2ஆம் இடத்துல அமரணும். இது ரெண்டுத்தையும் மெயினாக பார்த்துக்கோங்க. அதாவது லாபம் கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தின்படி என்னென்ன வருவாய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2ஆம் இடம் தான் அவனுடைய நேரடி வருவாயை குறிக்கும். அடுத்தது அவனுடைய லக்னத்திலேருந்து 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா அதுதான் திடீர் அதிர்ஷ்டம், அதாவது ஏதாவது யோகங்கள், எதிர்பாராத தனவரவை கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான லாபத்தையும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த 8 விட்டுட்டு இந்த 2 விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா, சில பேர் இப்படி தான் பார்த்துக்கணும். நீங்கள் சின்ன உழைப்பை தொடங்கினா கூட அதில் நல்ல லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் சின்ன பொட்டி கடை ஆரம்பித்து கடைசியாக பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் கட்டி முடிப்பாங்க. சில பேர் சின்ன புரோக்கரை ஆரம்பித்து மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க. சில பேர் கொத்தனார் வேலையில் ஆரம்பித்து மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் போகிறாங்கல்ல. இவங்க எல்லாருக்கும் அவங்க சார்ந்த துறை சார்ந்து என்ன துறை எடுத்தாலும் இந்த அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம் லக்னத்தில் உட்காந்துருக்கணும். அப்படின்னா லக்னம்ங்கிறது நாம தானே. அப்போ எப்போதுமே லாபம் பற்றிய சிந்தனை முதல்ல மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். எதிலும் லாபம். அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட ஏதாவது ஒரு இதில் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுடுவாங்க. இந்த லாபத்தை இவங்க முழுமையாக அனுபவிச்சுக்கிறாங்களா, இவங்க ஃபேமிலிக்கு மட்டும் கொடுக்குறாங்களா, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, அது வேறு தனிக்கதை. இப்போ எடுக்கிற தொழில்கள், எடுக்கிற முயற்சிகள், செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் லாபம் தருமா அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். முதல் கண்டிஷன். அடுத்தது இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது லக்னாதிபதி 2ஆம் இடத்துலே இருக்கணும். லக்னாதிபதி 2ஆம் இடத்துலே இருந்தால் தான் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், சொத்து, நகைங்கிற மாதிரி இந்த சிந்தனை அவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்க தான் செய்து, அதுக்கான முயற்சியும் பண்ண தான் செய்கிறோம். இருந்தாலும் எல்லாருக்கும் கை கூடுறது இல்லையே. அதுக்கு கொஞ்சம் இயற்கை ஒத்துழைக்கணும். நம்ம உழைப்பு ஒரு பக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால நேரமும் ஒத்துழைக்கணும்ல. அதாவது கால நேரம் வரும்போது எல்லார் விஷயங்களும் கை கூடுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது லக்னத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்துல உட்காரணும். அதாவது 11ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காரணும்.
லக்னாதிபதி போய் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயே உட்காரணும். இப்போ லக்னாதிபதி எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த இடத்த பற்றின சிந்தனை வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை நோக்கிய செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கும். அதை நோக்கியே தொடர்ச்சியாக அவங்க வந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுனால இந்த 2 இடத்தையும் கொடுக்குறான். அதாவது 2ஆம் இடம் நேரடி வருவாய்ங்கிற விஷயத்தை நோக்கியும் மைண்டும் செயல் எண்ணம் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் லக்னத்திலேயே வந்து 11ஆம் அதிபதி உட்கார்றதுனால செய்கிற அத்தனையிலையும் லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுக்கும். 3வது பணமாக கைக்கு வரணும் இல்லையா, நமக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னால் போதும்ல, கைக்கு வந்தால் தானே ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கணும். அப்படி ஒரு கண்டிஷன் திரும்ப, அதாவது 3 கிரகங்களை சுற்றி இப்போதைக்கு இந்த செயல்கள் செய்வது எப்படின்னா, லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தில் உட்காரணும். லக்னத்துக்குரிய கிரகம் வந்து 2ஆம் இடத்துல உட்காரணும். 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் போய் 11ஆம் இடத்துல உட்காரணும். இந்த 3 கண்டிஷனை போட்டுட்டு இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து ஜோதிட நூல்கள்லேருந்து இந்த காலத்து ஜோதிட நூல்கள் வரைக்கும் பல விஷயங்கள் அது சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து இது இப்படி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பெரிய அளவுக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு நம்ம சற்று கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சரலக்கண ஜாதகமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சரலக்கண ஜாதகமாக வரும்போது இந்த 11ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம்னுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து தான் ஆகணும். இந்த அடிப்படையை பார்க்காம ஜோதிடம் போனீங்கன்னா தப்பாக தான் போகும். அப்போது அந்த பாதகாதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்ந்திருந்தால், இது மற்ற லக்கணங்களுக்கு ஓகே, சரலக்கணங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பிட்டு வருங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு சரலக்கணம் இப்போ மேஷமாவோ கடகமாவோ துலாமாவோ மகரமாவோ இருந்து 11ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் அமர்ந்தால் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு நஷ்டத்தையும் நெருக்கடியும் தான் கொடுக்கும். இது கண்டிஷன் அப்ளையாக நம்ம சொல்கிறது. அதுக்கு அடுத்தது லக்னாதிபதியே 2ஆம் இடத்தில் உட்காருவது, இது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எதுக்கும் பெரிய பாதிப்பை நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்சிமம் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல உட்காரும்போது அது நல்ல பலனை தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு இப்போ 2ஆம் இடத்துல வந்து லக்னாதிபதி உட்காருது அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன லக்னத்துக்கு உரிய கிரகம் வந்து புதன், 2ஆம் இடம்ங்கிறது கடகம். இந்த புதனுக்கு வந்து பகை வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் வீடு தான், கடகம் தான் பகை. அப்போது மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தால் எந்த வகையிலையும் அது நல்ல பலனை கொடுக்காது. வரவுகள் கடுமையாக பாதிக்கப்படும். அடுத்தது பேச்சு, நம்ம பேச்சே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடும். ஒன்று பேசாமலே இருந்து கெடுத்துருவாங்க, இல்லாட்டி எதை பேசக்கூடாதோ அதை பேசி கெடுத்துருவாங்க. சில பேர் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி பாதிப்புனால வருவாயை வந்து அது கையை வச்சிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த கண்டிஷன். இது நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ரீல்ஸை பார்த்துருவாங்க. உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 11லிருந்து 11ஆம் அதிபதி 2இல் இருந்தால் நீங்கள் தான் கோடீஸ்வரன் சொல்லிவிடுவாங்க. இது என்ன லக்னம் ஏது லக்னம் இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மனையை வாங்கலான்னு போட்டு ஸ்டார் போடுறாங்கல்ல கண்டிஷன் அப்ளையில், அந்த ஸ்டார் தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மறைச்சிட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் போய் அங்கே என்ன பண்ண முடியும்? அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறது தான். அதனால தான் நம்ம ஒரு வீடியோவிலையும் விழிப்புணர்வு வீடியோவை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது. அப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்றது எல்லா லக்னத்துக்கும் சரி வருமானு அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்த கண்டிஷன், 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சரலக்கணமாக இருந்து இந்த 2ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருந்தால், ஏன்னா 2ஆம் அதிபதி நேரடி வருவாயை தரக்கூடியது, இந்த 2ஆம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தா வருவாய்ங்கிறது வருமா, அப்படி வந்தாலும் அது வேறு மாதிரியான சிக்கலை கொண்டு வருமா அப்படின்னு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறல, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பணம் சொத்து நகை இதெல்லாம் நிறைய சேருதுன்னா அதே அமைப்பு நமக்கும் சேர்ந்துடாது. அவங்களுக்கு என்ன லக்கணம், ஒரே ஜாதகம் ஒரே லக்கணம் ஒரே மாதிரி அமைப்பாக இருந்தால் கூட அவங்க வந்து என்ன ஊரில் பிறக்கிறாங்க, அவங்க எத்தனாவது குழந்தை எந்த குடும்பத்துக்கு, நாம் எத்தனாவது குழந்தை, அப்புறம் வந்து நம்ம இருக்கிற ஏரியா எப்படி, அடுத்தவங்க இருக்கிற ஏரியா எப்படி, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து முடிவெடுக்கணுமே தவிர, இப்போ இந்த கோடீஸ்வரனுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாரும் கோடீஸ்வரன், கோடீஸ்வரனுக்கு இப்போ என்ன மரியாதையாக இருக்குது? சென்னை போன்ற பெருநகரங்களில், கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் சிட்டியை ஒட்டின பார்த்திங்கன்னா ஒரு அரை கிரவுண்டு இருந்தால் கூட கோடீஸ்வரன் தானே, அவன் மகிழ்ச்சியாக இருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா கோடிகளை விட தேவை வந்து அதிகமாகிடுது. அந்த காலத்தில் கோடிங்கிறது பெரிய விஷயம்.
இந்த காலத்தில் கோடிங்கிறது நமக்கு இல்லைங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரிய அதனால் மகிழ்ச்சி அடைஞ்சிட போகிறது இல்லை இல்லையா? இப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். அப்போது எதெல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கணும், 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும், லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கணுங்கிறது முக்கியம். எல்லாத்த விட அது சரலக்கணமாக இல்லாமல் இருக்கிறது 2வது முக்கியம். அதே போல் லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றதுன்னு பார்த்தா அது மிதுன லக்கணமாக இல்லாமல் இருக்கணுங்கிறது முக்கியம். இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் பணம், நகை, சொத்து, பொருள் இதெல்லாம் தொடர்ச்சியாக சேருமா, இல்லை வந்து இது சும்மா சாதாரண முயற்சியாங்கிறத முடிவு பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்லிட்டு இல்லை மணிக்கணக்கில் நம்ம பேசலாம். இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் இந்த கோயிலுக்கு வந்தப்போ கிடைச்சிருமா, இந்த பொருளை வாங்கி வச்சுட்டா கிடைச்சிக்குமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்காதுங்கிறதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜோதிடத்தை நம்புனீங்கன்னா ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளையும் நம்பணும். அதில் பாதியை சொல்லிவிட்டு பாதியை வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி விடுறதெல்லாம் நம்பக்கூடாதுல்ல. அதனால தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம். என்ன நேயர்களே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.